أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد. يا أيها الناس اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் அருளும் கிருபையும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டும் என்று பிரார்த்தனை செய்த வண்ணம் இந்த ஜும்மாவினுடைய உரையினை ஆரம்பம் செய்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமூகத்திற்கு, மனித குலத்திற்கு நன்மையான காரியங்கள் எது என்பதை விளக்கி சொல்லியிருக்கின்றார். நல்ல காரியங்கள் எது, தீமையான காரியங்கள் எது, நரகத்தை பெற்றுத்தரக்கூடிய செயல் எது, சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய செயல்கள் எது என்பதை போன்ற பலதரப்பட்ட கேள்விகளுக்கு பதிலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களை படைக்கும் போது அவர்களோடு இணைத்து நல் அமல்களை இணைத்து அல்லாஹ் படைத்திருக்கிறார். அதிலே குறிப்பாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொலை செய்வது என்பது பெரும் குற்றமாக நினைக்கக்கூடிய நேரத்தில், வட்டி வாங்குவது பெரும் குற்றம், பெரும் பாவம் என்று நினைக்கக்கூடிய அந்த சூழல்ல ஒரு முக்கியமான ஒரு சிந்தனையை மனிதன் மறந்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கொலை செய்வது பெரும்பாவம் மனிதன் உணர்ந்திருக்கிறான், தெரிஞ்சிருக்கிறான். வட்டி வாங்குவது, வட்டி கொடுப்பது, சாட்சியாக போவது, இதெல்லாம் பெரும்பாவம், பெருங்குற்றம் என்பதெல்லாம் விளங்கித்தான் வைத்திருக்கின்றான். மது அருந்துவது, மதுவுக்கு சாட்சியாக போவது, துணையாக நிற்பது, இவையெல்லாம் குற்றம், பாவமான செயல் என்றெல்லாம் உணர்ந்து வைத்திருக்கின்றான். இவையெல்லாம் உணர்ந்த அந்த மனித சமூகம் ஒரு அடிப்படையான ஒரு சிந்தனையை மறந்துவிட்டு வாழ்ந்து கொள்கிறான். நம்முடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடிய அளவிற்கு ஒரு மோசகரமான ஒரு சிந்தனை என்னவென்று சொன்னால், சக மனிதனை நாம் பார்க்கும் பொழுது தற்பெருமையோடு, ஆணவத்தோடு, மற்றவரை மட்டகரமாக நினைக்கக்கூடிய அந்த குணம் யாருக்கு உள்ளத்தில் வந்துவிட்டதோ, செல்வம் ரீதியாக இருந்தாலும் சரி, கல்வி ரீதியாக இருந்தாலும் சரி, அறிவு ரீதியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சிந்தனை ஆற்றல் கொண்ட எப்படிப்பட்ட ஒரு அறிவாளியாக இருந்தாலும் சரி, அவன் இன்னொரு மனிதனை அணுகும் பொழுது, பார்க்கும் பொழுது அவருடைய திறமையை வைத்து பிறரை இழிவாக பார்த்து விட்டான் என்று சொன்னார், பிறரை கண்ணிய குறைவாக நடத்தி விட்டான் என்று சொன்னார், மட்டகரமாக பார்த்து விட்டான் என்று சொன்னால், இந்த ஆணவம், தற்பெருமை என்கின்ற குணம் யாருடைய உள்ளத்தில் குடிபுகுந்து விட்டதோ, அவர் எத்தனை தொழுகை தொழுதிருந்தாலும் சரி, என்ன நோன்புகள் நோற்றிருந்தாலும் சரி, பல கோடி ரூபாய் செலவு செய்து ஹஜ்ஜி உம்ராக்களை செய்திருந்தாலும் சரி, பள்ளிக்காக வாரி வழங்கி நன்கொடை வழங்கியிருந்தாலும் சரி, இவர் சக மனிதனை இழிவாக பார்த்து விட்டார் என்று சொன்னால், எப்படிப்பட்ட நன்மையான காரியங்களும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதாசீனப்படுத்தி விடுவார். ஏன்னு சொன்னா இந்த
பெருமையை குறித்து அல்லாஹ் பல இடங்கள்ல எப்படி பேசுறான்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய நேசத்தையே விட்டு தூரம் தள்ளக்கூடிய ஒரு எண்ணம். யார் பூமியில நியாயமின்றி கர்வம் பிடித்து அடைகிறாங்களோ, ஆணவம் பிடித்து அடைகிறார்களோ, அந்த ஆணவக்காரர்களை, கர்வம் பிடித்தவர்களை அல்லாஹ் ஒரு நாளும் நேசிக்கவே மாட்டான் என்கிற செய்தியை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் பேசுகிறார். இன்னொரு செய்தி ரசூலுல்லாஹ் எப்படி விளக்கி சொல்றாங்க, ஒரு மனிதன் சொர்க்கத்திற்கு போகணுமா, அவனுடைய உள்ளத்துல கடுகளவு ஈமான் இருந்தாலே போதும், சொர்க்கத்துக்கு போயிடுவான். கடுகளவு ஈமான், கடுகளவுங்கிறது ரொம்ப சிறுசு. அந்த அளவுக்கு உள்ளத்துல ஈமான் என்கின்ற இறை நம்பிக்கை இருந்ததுன்னு சொன்னா அந்த அடியான் சொர்க்கத்திற்கு போய்விடுவான். அதே மனிதனுக்கு கடுகளவை தற்பெருமை வந்துவிட்டது என்று சொன்னார், நாம் தான் இங்கு எல்லாம் என்கின்ற தற்பெருமை ஆணவம் குடி புகுந்து விட்டது என்று சொன்னால், அது கடுகளவு இருந்தாலும் சரி அவன் சொர்க்கத்தினுடைய வாழை நுகர மாட்டான், நரகத்தை தான் அடைவான் என்கின்ற எச்சரிக்கை சொல்லக்கூடிய செய்தியாக பார்க்கணும். இன்னும் நல்ல ரொம்ப கடுமையான வார்த்தையை சொல்லி மக்கள் எப்படி எச்சரிக்கிறான்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த கண்ணியம் இருக்குல்ல, இந்த கண்ணியம் என்பது அல்லாஹ்வுடைய கீழடையாக இருக்குது. தற்பெருமை இருக்குல்ல, தற்பெருமை என்பது அல்லாஹ்வுடைய மேலாடையாக இருக்குது. இந்த கண்ணியத்திலும் தற்பெருமையிலும் யார் அல்லாஹ்விற்கு போட்டியிடுவாரோ, நான் தான் இங்கே எல்லாம் என்கின்ற தற்பெருமை கொண்டு யார் எவர் பேசி திரிவாரோ அவரை பார்த்து அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் அந்த மனிதனை வேதனை செய்வான். வேதனை என்றால் நார்மலாக ஒரு தண்டனை கொடுத்து அல்லாஹ் அப்படி கிடையாது, மிகப்பெரிய அளவுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை ஊட்டக்கூடிய சொல்லை சொல்றான், அந்த மனிதனை நாங்கள் வதைத்து விடுவோம், வேதனை செய்து விடுவோம். இப்படிப்பட்ட எச்சரிக்கை ஊட்டக்கூடிய தவிர்க்கப்படக்கூடிய ஒரு சிந்தனையை நாம் இன்றளவும் சர்வ சாதாரணமாக கடைபிடித்திருக்கிறோம். நம்ம இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செல்வத்தை கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, ஒரு பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, இந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான் அப்படிங்கிறதுக்காக நன்றி செலுத்துவதை தவிர்த்து விட்டு யாரிடத்துல செல்வம் குறைவாக இருக்குதோ அவரை பார்க்கும் போது இழிவாக ஏளனமாக நினைப்பது. ரொம்ப நம்ம சிந்திக்க வேண்டாம், ரொம்ப ஒரு குறி எடுத்துக்கொள்வாங்களேன். ஒரு இடத்துல ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்கும், அந்த ஆலோசனை கூட்டத்துல பொருளாதாரத்துல உயர்ந்தவர் இருப்பார், பொருளாதாரத்துல தாழ்ந்தவர் இருப்பார். இந்த ஆலோசனை கூட்டத்துல அந்த மக்களுடைய செவி யார் நோக்கி இருக்கும் தெரியுமா? யார் பொருளாதாரத்துல உயர்ந்தவராக இருக்கிறாரோ அவருடைய சொல்லை முதன்மையாக கேட்பார். யாருடைய பொருளாதார தரம் குறைவாக இருக்கிறதோ அவர் அங்கேயே உதாசீனப்படுத்துவார். இது சமீப காலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு. காசு வந்துருச்சுன்னு சொன்னா, செல்வம் வந்துருச்சுன்னு சொன்னா, அதை இல்லாதவரை பார்க்கும் போது இழிவாக மட்டகாரம் வரைக்கக்கூடிய ஒரு எண்ணம். இந்த ஆணவத்தினாலே, கர்வத்தினாலே, தற்பெருமை என்கின்ற குணத்தினாலே அழிக்கப்பட்ட எத்தனையோ சமுதாயங்கள். நம்ம கேள்விப்பட்ட ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் நபியை படைக்கிறான். படைச்ச பிறகு அல்லாஹ் விட்ட கட்டளை என்ன? இந்த ஆதாமிற்கு அனைவரும் சிரமணியுங்க, சுஜூது செய்யுங்க என்கின்ற ஒரு கட்டளையை அல்லாஹ் அங்க சொல்றான். அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றி அனைவரும் ஆதம் நபிக்கு சுஜூது செய்யறாங்க. இப்படி சுஜூது செய்வதை மறுக்கிறான், நான் செய்ய மாட்டேன் நிக்கிறான். அப்ப அல்லாஹ் திரும்ப கேட்கிறான், இப்படி செய்ய நோக்கி இந்த ஆதாமிற்கு சுஜூது செய்யாமல் தடுத்தது எது என்ற அல்லாஹ் ஒரு கேள்வியை அங்கே எழுப்புறார். அதுக்கு அந்த இப்படி சொல்லக்கூடிய வார்த்தை ஹலகக்கும் மினன்னார் ஹலகக்கும் மினத்தீன். இறைவா, என்னை நீ நெருப்பால படைச்சிருக்கிறாய்,
இந்த ஆதாமே நீ களிமண்ணால படைச்சிருக்கிறாய், களிமண்ணை விட இந்த நெருப்பு தான் மேலோங்கி எரியும், நான் தான் அவரை விட உயர்ந்தவன் என்ற கருப்பருமை ஆணவம் அந்த இப்ளீஸ் இடத்தில் செய்தான். அல்லாஹ் அப்படியே அவனை மன்னிச்சு அப்படியே விட்டானு உலகம் அழியக்கூடிய நாட்கள் வரை அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்ற இப்ளீஸாக ஆனானா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்று தரக்கூடிய ஒரு குணம் எது என்று சொன்னால், நம்மை நாமே உயர்ந்ததாக நினைத்துக் கொண்டு மற்றவரை மட்டகரமாக நினைத்தோம் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர் என்பதை நாம் முதன்மையாக உள்ளத்தில் பதியறித்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு செய்தியை பாருங்க. மூசா நபி காலத்துல வாழ்ந்த காரூன் அவருடைய சம்பவம். இந்த காரூன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செல்வத்தை அதிகமாக காரூனுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அவருடைய இந்த கஜனா இருக்குத, அவருடைய சாவியை சுமப்பதற்கு கூட வலிமையான நபர்கள் தான் சாவியை சுமக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை செல்வத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காரூனுக்கு கொடுத்தான். அப்ப சமுதாயத்து மக்கள் காரூன் நபி சொன்னாங்க, இந்த செல்வத்தை வைத்துக் கொண்டு சமுதாயத்து மக்களை மட்டமாக நினைக்காத, இழிவாக நினைக்காத, ஆணவமாக நடக்காத, மரணித்த பிறகு வறுமை என்கின்ற உலகம் இருக்குது, அங்கு இறைவனை சந்திப்பாய், அல்லாஹ் கொடுத்த அருள்கொடைக்காக நன்றி செலுத்து என்ற சொல்லை அந்த காரூன் அவருடைய சமுதாயத்து மக்கள் சொன்னார்கள். காரூன் சொன்ன வார்த்தை என்ன? இன்றைக்கு நாம் பேசக்கூடிய அதே வார்த்தை, இது அல்லாஹ் எனக்கு கொடுத்தது இல்லப்பா, என்னுடைய உழைப்பால் கிடைத்தது, என் அறிவால் கிடைத்தது, என் சிந்தனையால் கிடைத்தது, நான் திட்டமிட்டு சம்பாதிச்சதால எனக்கு பொருளாதாரம் கிடைச்சது, என்ன அல்லாஹ்ங்கற அப்படியே கேள்வி கேட்கிறான். இது சொல்லுவோம்ல, இன்னைக்கு ரொம்ப ஒரு செல்வங்களா மாட்டார் அப்படின்னா அவர்கிட்ட போயிட்டு தொழுகை இருக்காது, நோம்பு எதுவுமே இருக்காது. ஏன்னு கேட்டா அவருக்கு வேண்டியதெல்லாம் கிடைச்சிருச்சு, வேண்டிய செல்வமெல்லாம் கிடைச்சிருச்சு. அது கொடுத்த இறைவனுக்கு நன்றி செலுத்தாம சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? என்னுடைய அறிவால் கிடைத்தது என்கின்ற சொல்லை காரூன் அங்கே பயன்படுத்தினார். அல்லாஹ் அப்படியே விட்டுட்டானா? இந்த காரூனை அவனையும் அவனுடைய வீட்டையும் சேர்த்து அல்லாஹ் பூமியில் புதைய செலவுகின்ற வரலாற்று செய்தியை பார்க்கிறோம் தானே. செல்வத்தை வைத்து நாம் யாரையும் இழிவாக நினைக்க கூடாது. அல்லாஹ் நமக்கு வழங்கக்கூடிய செல்வத்தை வைத்து திருப்தி கொண்டு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடையாளமாக தான் நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. இன்னொரு செய்தியை பாருங்க. உடல் ரீதியான ஒரு மனிதனை மட்டமாக நினைப்பது. ரசூலுல்லாஹி காலத்துல ஒரு மனிதர் அம்மை நோயால பாதிக்கப்படுறார். இன்ன ரஜுலன் தமீமன். இந்த மனிதரை பார்க்கும் போது அவரோடு வியாபாரம் செய்யக்கூடிய யாராக இருந்தாலுமே இந்த மனிதரை தவிர்த்துக் கொள்வார்கள். ஏன்? இவருக்கு வந்துட்டு அம்மை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரே, உடல் ரீதியாக அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரே அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட அழகு இல்லை என்கின்ற அடிப்படையில் அந்த மக்கள் எல்லாம் இந்த மனிதரை ரொம்ப ஒரு இழிவாக பார்த்தார்கள், ஒதுக்கி வைத்தார்கள். வியாபாரம் செய்யும் போது கூட அவரோடு இணங்கி வியாபாரமே செய்யாமல் தள்ளி வைத்தார்கள். ரொம்ப ஒரு வட்டாரமாக நினைச்சாங்க. சம்பவம் நடந்துட்டு இருக்கும் போது ரசூலுல்லாஹ்வுடைய வருகை அங்க வருது. அல்லாஹ்வுடைய அழகான உம்மா இருக்கதானே செய்யும். ரசூலுல்லாஹ் எப்படி செய்யறாங்க? அந்த மனிதர் வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ரசூலுல்லாஹ் பின்னோக்கி வராங்க. பின்னோக்கி வந்து அந்த மனிதரை கட்டி அணைக்கிறாங்க. கட்டி அணைச்ச உடனே இந்த மனிதருக்கு என்ன ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா, நான் அம்மை நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறேன், சமுதாயத்து மக்கள் என்னை பார்த்தாலே இழிவாக நினைக்கிறான், ரொம்ப அசிங்கமாக நினைக்கிறான்,
பேசக்கூட மாட்டான். அப்படிங்கிறப்போ என்னை பின்னால் நின்று கட்டி அணைத்தது யார் என்ற கேள்வி முன்வைக்கிறாங்க. ஒரு கட்டத்துல பின்னால் நின்று கட்டி அணைத்தது அல்லாஹ்வுடைய தூதர்தான் என்கின்ற செய்தி கிடைத்த பிறகு இந்த மனிதனுக்கு ஒரு ஆசை வருது. என்ன ஆசை அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க பின்னால் கட்டி அணைச்சீங்க, எனக்கு முன்னால் வந்து என்னை கட்டி அணையுங்க அப்படிங்கிற சொல்லை ஆசையோடு அந்த மனிதர் எடுத்து வைக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல ஒரு அழகான முன்மாதிரி இருக்கு. யாரையும் எவரையும் இழிவாக பார்க்க கூடாது என்பதுல ரொம்ப ஒரு சிட்டா இருந்தவர். ரசூலுல்லாஹ் முன்னோக்கி வந்து அந்த மனிதனை கட்டி அணைக்கிறாங்க. எப்படிப்பட்ட மனிதர்? எந்த மனிதரை இந்த சமூகம் இழிவாக நினைத்ததோ கேவலமாக நினைத்ததோ அந்த மனிதரை அல்லாஹ்வுடைய தூதர் முன்னால் வந்து கட்டி அணைத்து மக்களை நோக்கி அறிவிப்பு செய்யறாங்க. இதோ இந்த மனிதர் இன்ன ரஜுலன் தமீமன், அம்மை நோயால் பாதிக்கப்பட்டவர். இந்த மனிதரை யார் விலை கொடுத்து வாங்குவார்? இன்னொரு தீனார்கள், பொற்காசுகள், இந்த தீனார்களை கொடுத்து பொற்காசுகளை கொடுத்து இந்த மனிதரை யாரப்பா விலை கொடுத்து வாங்குவீங்க? மனிதர் கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, என்கிட்ட பேசக்கூட மாட்டாங்க, என்னை எப்படி அவங்க விலை கொடுத்து வாங்குவாங்க? இந்த சொல் எப்படிப்பட்ட சொல் அப்படின்னா, அந்த மனிதர் கண்ணீர் சிந்தியவராக ஒரு கவலையான ஒரு வார்த்தையாக அங்க பயன்படுத்துறாங்க. என்னை பார்க்க கூட மாட்டான், பேச கூட மாட்டான், என்னை எப்படி விலை கொடுத்து வாங்குவார்? ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இந்த உலகம் நிரந்தரம் அல்ல. இந்த உலகம் ஒரு நாள் அழிந்தே போகும். நிலையற்ற உலகம். நிலையான அந்த ஆகிரம் இருக்குல, அந்த மறுமை இருக்குல, அந்த ஆகிரத்துல அந்த மறுமையில யாரெல்லாம் உங்களை இழிவாக பேசினார்களோ, மட்டசரமாக நினைத்தார்களோ, தற்பெருமையோடு அழைத்தார்களோ, ஆணவத்தோடு பார்த்தார்களோ, அவர்களெல்லாம் நாளை மறுமையில அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லி ஆக வேண்டும். நீங்கள் கவலைப்படாதீங்க, அல்லாஹ்விடத்துல நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்ற சொல்லை சொல்லிவிட்டு கடந்து செல்வார். இதுல கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாடம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் முதல்ல திருப்தி கொள்ளணும். அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிற திருப்தி உள்ளத்துல முதன்மையாக வரணும். இரண்டாவது, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய என்ன செல்வமாக இருந்தாலும் சரி, இல்லாத மக்களை பார்க்கும் பொழுது அவருக்காக நம்மால் இயன்ற உதவி செய்யணும். இல்லை என்று சொன்னா அவருக்காக பிரார்த்தனை கேட்கணும். அப்படி கேட்காம அவரை பார்த்து இழிவாக பார்ப்பது, கேவலமாக பேசுவது, மட்டதனமாக நினைப்பது போன்ற எண்ணம் உள்ளத்தில் குடிபுகுந்து விட்டால் அல்லாஹ்விடத்துல மிகப்பெரிய சாபத்திற்குரிய ஒரு மனிதனாகத்தான் நாம் மாறும் என்கின்ற எச்சரிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். அல்ல நம் அனைவருக்கும் அன்பும் அருளும் புரியட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில வானத்தை வலதுகரத்தால சுருட்டி கொள்றான். சுருட்டி வைத்துக் கொண்டு அல்லாஹ் அந்த மறுமை நாள்ல உலகம் எல்லாம் அழிந்த பிறகு அந்த மறுமையாளுடைய கேள்வி கணக்குடைய நாள்ல வானங்களை சுருட்டி கையில் வைத்துக் கொண்டு அல்லாஹ் மக்களை நோக்கி கேட்கிறான், பூமியில ஆணவம் பிடித்து அகம்பாவம் பிடித்து திருந்தவனா எங்கே என்ற கேள்வி கேட்கிறான். திரும்ப அல்லாஹ் பூமியை சுருட்டி இடதுகரத்தை வைத்துக் கொண்டு அதே மனிதர்கள் நோக்கி அல்லாஹ் அழைப்பு கொடுக்கிறான். பூமியில வாழும் பொழுது ரொம்ப ஆணவம் பிடிச்சி அகம்பாவம் பிடிச்சி தற்பெருமை கொண்டு அடைஞ்சியப்பா நீங்களா எங்க போனீங்கன்னு சொல்லி அல்லாஹ் அந்த மனிதர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறான். அல்லாஹ் கூடுதலாக அடுத்து நான் சொல்றான், ஐநல் ஜப்பாவை முத்தகப்பீர், நான் தான் இங்க நீதிபதி, நான் தான் இங்க அரசன். என்னை விட அகம்பாவத்துல ஆணவத்துல அதிகமாக கொண்டவர் யாரப்பா வாப்பான்னு சொல்லி அல்லாஹ் செய்றான். அழைப்பு கொடுக்கக்கூடிய செய்தியாக இருக்குது. அப்ப இதையெல்லாம் நாம் உணர்ந்தவராக புரிந்தவராக வரக்கூடிய காலகட்டத்துல யாரையும் எவரையும் ஒரு காலம் இழிவான பார்வை என்கின்ற பார்வையை செலுத்தி விடாமல்
அன்பு என்கின்ற ஒரு சிறகை, அன்பு என்கின்ற வார்த்தையை கொண்டு நாம் அனைவரையும் அரவணைப்போம். நல்ல சகோதரர்களாக வாழுவோம். யாரையும் எவரையும் பகைத்துக் கொள்ளாமல், யாரையும் எவரையும் உதாசீனப்படுத்தி விடாமல், அல்லாஹ்விற்காக அனைவரையும் இணைத்து வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிய வேண்டும். இரண்டாவது, இந்த கிளையை சார்ந்த அப்துல் ரஹ்மான் சொல்லக்கூடிய நபருக்கு விபத்தான செய்தி எல்லாருக்குமே தெரிந்த செய்தி. அவருக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, இதன் மூலமாக என்ன செய்யலாம், தவறுகளை மன்னிக்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதாக ரசூல் அப்படி சொல்றாங்க, ஒரு அடியானுடைய காலில் முள் தைக்குது, அதே ஒரு பொறுமையாக ஒரு கடந்து செல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய ஒரு பாவத்தை மன்னித்து நன்மை வழங்குவதாக அல்லாஹ் பேசுறான். அதே போல அவருடைய தரஜா உயர்த்துவதாகவும் என்ன செய்யறான், பேசி காட்டுறான். இப்ப இந்த அடியாருடைய இந்த விபத்தான அந்த செய்தி, அந்த அடியார் பொறுமையாக இருந்தார் என்று சொன்னால், அவரிடத்தில் உதவி எதிர்பார்த்து கொண்டு இருந்தார் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தவறுகளையும் பாவங்களையும் மன்னிப்பான், நன்மைகளை எழுதுவான், அவருடைய அந்தஸ்து தரஜா உயர்த்துவான். நாமும் அவருடைய உடல்நலம் விரைவாக குணமடைவதற்கு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அன்பும் அருளும் பொழியட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.